செய்தான். இந்த மிஅராஜுடைய பயணம் ரசூலுல்லாஹ்க்கு எங்கிருந்து தொடங்குது? ஒரு ஹதீஸின் படியில உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ரசூலுல்லாஹ் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட பிறந்த சகோதரி. ரசூலுல்லாஹ்க்கு சச்சா மக, அவங்க வீட்டுல ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ரிவாயத்துல ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாஹ்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாஹ்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். வருகை தந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ஜிப்ரீல் மின் ஐய ஆயத்தின், ஆயத்திர் ரஹ்மா அவ் ஆயத்தில் அஸாப், இன்னைக்கு என்ன ஆயத்தை கொண்டு வந்திருக்கீங்க ஜிப்ரீலே? ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருவாவே குர்ஆனை கொண்டு வரதுக்கு என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. அதே போன்று வழக்கம் போல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? கேக்குறாங்க, இன்னைக்கு என்ன ஆயத்தை கொண்டு வந்திருக்கீங்க? ரஹமத்துக்குரிய ஆயத்தா, வேதனைக்குரிய ஆயத்தா, என் மக்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய ஆயத்தா, என் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆயத்தா, என்ன ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு ஆயத்தெல்லாம் எதுவும் கொண்டு வரல, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே உங்களுக்கு, உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த உம்மத்துக்கே ஒரு ஸ்பெஷல் டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து விட்டான். பெருமானார் கேட்டார்கள், என்ன நாள், என்ன அல்லாஹ் தயார் செய்திருக்கின்றான்? நாயகமே, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தாங்களை அல்லாஹ்வே அழைத்து வர உத்தரவிட்டிருக்கின்றான். பெருமானார் மகிழ்ச்சியில் பொங்கி போனார்கள். தன் கவலையெல்லாம் மறந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய அந்த பேர் இன்பத்திலே மூழ்கி போகின்றார்கள். அப்படி மூழ்கி போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எதற்காக அல்லாஹ் அப்படி ஒரு பயணத்தை தயார் செய்தான்? ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பயணத்தை தயார் செய்யணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யக்ஃபிரக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே நாயகமே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு பயணத்தை தயார் செய்தான் நாயகமே. பெருமானார் கேட்டார்கள், எனக்கு மட்டும் இந்த பயணத்திலே பயன் இருக்க கூடாது, என் உம்மத்துக்கு என்ன பயன் இருக்கிறது? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நாயகமே, உங்க உம்மத்துக்கு நீங்க எதை விரும்புகின்றீர்களோ அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான், வாருங்கள். பெருமானார் மகிழ்ச்சியோடு ஒரு பூரண தன்மையோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்கு தயார் செய்கின்றார்கள். வானுலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த வாகனத்தில் செல்ல வேண்டும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ இருக்கிறது புராக் வாகனம், இந்த புராத்தில் தான் நாம் செல்ல போகின்றோம். அந்த வாகனம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதனுடைய உடல் அமைப்பு மனித